எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. சூப்பரா இருக்கேன். ஆ இன்றைக்கி வீடியோவில் பேசலாம், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலாம். ஒரு பிரிவை நாம் எப்படி தொடங்கி வைக்கிறோம், அந்த பிரிவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்போது, நான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்தில் வந்துச்சு. அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சீரியஸ் நோட் தான். பட் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருத்தங்களை நீங்கள் கண்டினியூஸாக அவாய்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்கள, உண்மையாக பாசமாக இருக்கிறவங்கள நீங்கள் தொடர்ச்சி அவாய்ட் பண்ணும்போது, அவங்க உங்கள்கிட்ட அந்த நட்பையும் அந்த உறவையும் தொடர்றதுக்காக ரொம்ப கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, சட்டையை பிடிச்சி சண்டை போடுவாங்க, பைத்தியக்காரத்தனமாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அப்போவும் நீங்கள் எந்த வகையிலையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. உங்களை பற்றி எந்த கொஷினும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசுனா ஓகே, பேசலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு அர்த்தம் உங்களுடைய ஆப்ஷன்ஸை அவங்களோட மைண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். இதுதான் இயற்கையும் கூடங்க. ஒருத்தரை வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டாடணுமோ அவங்க இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத இயற்கை நமக்கு பழக்கி கொடுத்துரும். அது நிச்சயமாக கொடூரமானது, கொடுமையானது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையும் தொலைச்சிடாதீங்க. ஏன்னா சில சமயத்தில் நம்ம யாரை தொலைக்கிறோமோ, எதை தொலைக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ இருக்கும்போதே நம்ம நேசிக்கிற, நம்மளை உண்மையாக பழகக்கூடியவங்களை, அது ரொம்ப கம்மியான கவுண்ட்டு தாங்க, அவங்கள தக்க வச்சுக்க போராடுங்க. ஏன்னா திரும்ப அவங்க கிடைக்காம கூட போயிடலாம். அப்படி ஒரு வேலைக்கு கிடைக்காம போயிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்கள தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ குட்டி வாழ்க்கை, உங்களோட குட்டி உலகத்தில் ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் வச்சு கொண்டாடுங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதை கொண்டாடும் அத்தனை நபர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒளி பரவ வாழ்த்துக்கள். நன்றி.